ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா பிளாக் தண்டர். இதுதான் என்ட்ரி டிக்கெட்டு. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பர் தான் பெர் பர்சனுக்கு பே பண்ணணும். இது பே பண்ணாலே போதும், நம்ம உள்ள எல்லா ரைடுமே இந்த டிக்கெட்டை காமிச்சு போய்க்கலாம். ஓ ஷெர்வி, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, அப்போ நம்மளை சுற்றி ஒரு பலூன் இருக்குது, அவ்வளோதான் ஷெர்வின். நாங்கள் உள்ளே வரும்போதே டைம் 1:00 ஆகிடுச்சு. ஸோ செம்ம பசி. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம். ஃபஸ்ட்டு வாட்டர் ரைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரைடு வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவரில் போயிடலாம். அந்த மாதிரி சூப்பராக ஒரு பிளான் போட்டு உள்ளே இறங்கிட்டோம். என்ட்ரன்ஸில் இருந்த ரைடை பார்த்தே மிரண்டு போயிட்டோம். அதனால் சரி நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் வந்துட்டு இங்கே விளையாண்டிக்கிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரைடு எல்லாமே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் வந்துட்டு சரி போயிடலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் ரொம்பவே ரொம்ப ஜாலியாக இருந்தது, பயமாக இல்லை. இந்த இப்போது போய்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ரைடில் வந்து கிட்ஸ் கூட அலோடு. ஒவ்வொரு ரைட்லேயும் ஒரு டைம் தான் போகணுன்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரைடில் மட்டும் நாங்கள் 4 டைம்ஸ் போயிட்டு வந்தோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கிராக் மாதிரி விழுந்திருக்கு. ஹைட்டாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக காலை வச்சுக்கணும், இல்லைனா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆஷா, இது வந்து வாமிட் வர்றதுக்கு எல்லா வசதியும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. குடல் வெளியே வந்துடும், தெரியுதா? டபக்குன்னு கீழே இறக்கும்போது அண்ணா இருக்கு, அது போகலாம். அது போகலாம் ஆஷாவா. என்ட்ரன்ஸில் ஒரு இதை பார்த்து பயந்தோம் தெரியுமா? மோஸ்ட்லி வாட்டர் ரைடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் போனோம், ஸோ வீடியோ மட்டும் எடுக்கலை. இந்த சம்மருக்கு தண்ணி கொஞ்சமாக நம்ம மேலே விழுந்தால் கூட அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மரில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுமா? வரா பாரு.
இந்த ரைட்லாம் லாஸ்ட் ஒரு 3 செகண்டுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த மாரி ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா வந்துட்டு ரிப்பீட்டடா வரணும்னு ஆசை. ஆனா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது. அதனாலேயே இத இன்னொரு டைம் வர்றத அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ரைடு வெளியிலேருந்து பார்க்கும்போதே எனக்கு வெளியிலேயே தலை சுத்திடுச்சு. வாமிட் வர்ற ஃபீல் வந்துட்டு. இங்கே லக்கி ஃபால்ஸ்க்கு வரணும்னா டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் வந்து 4 to 4:15 அந்த மாதிரி டைமிங் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமிங் மட்டும்தான் லக்கி ஃபால்ஸில் அங்கே தண்ணி வரும். ஸோ யாருக்கெல்லாம் லக்கி ஃபால்ஸ்க்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அந்த டைமிங்க்கு மொத்தமாக அங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஷார்ப்பாக தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்த ஃபோர்ஸில் ஷெர்வின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். இன்னொன்று பாருங்கள், தண்ணியில் நம்ம விளையாடும்போது நம்ம மொபைல் வந்து நனையக்கூடாது அப்படின்னா நம்ம வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம். ஸோ நமக்கு மொபைலும் தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே ஐடென்டி கார்டு மாதிரி அங்கேயே ஒரு ஷாப்பில் கொடுக்குறாங்க. பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும். அது வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே போகலை, நம்பி வாங்கலாம். அது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வீடியோஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி என்னனாலுமே எடுத்துக்கலாம். தண்ணியில் முங்கி குளிக்கும்போது கூட எதுவுமே ஆகலை. இந்த குழந்தைக்கு ஒரு 1 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 4:45 ஐ திங்க் 4:45 தான் நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு வேவ்ஸ்க்கு வந்துட்டோம். இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் டைமிங் தான். 15 மினிட்ஸ் யார் யாருக்கெல்லாம் அங்கே குளிக்கணும் அப்படின்றக்கோ நம்ம அங்கே வந்துக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனிமேல் ட்ரை ரைடு போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே தான் ட்விஸ்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரை ரைடு போனால் எங்களை எதுலேயுமே அலோவ் பண்ணலை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஈரமாக இருப்போம்ல, ஸோ நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ரைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டருக்குலாம் போங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பெர் பர்சனுக்கு 990 ரூபீஸுங்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் உள்ள எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரைடுக்கு 50 ரூபீஸ்னு வச்சா கூட நமக்கு வந்துட்டு ஈஸியாக அது ஓகே தானே, அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. 5 o'clock ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓகே தான், 1000 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான், அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அமௌண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் அஃபோர்டபுள் இல்லை தான். இருந்தாலும் லைஃப்பில் ஒரு டைமாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு ஆஷா மட்டும்தான். ஸோ ஆஷாவுக்கும் தேங்க்யூ. உங்கள் டைமை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறதுக்காக செலவழிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.